ஸ்ரீ கணேஷாய நமக. ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ தத்தாத்ரேயரின் சுயசரிதம் 24வது நாள் பாராயணம். நாமதாரகன்: சித்தனே, உன்னை போற்றுகிறேன். எம்பெருமானின் அழகிய சரித்திரத்தை எனக்கு கூறி என்னுடைய வாழ்க்கையை நித்யானந்த இன்பத்தில் ஆழ்த்திவிட்டீர்கள். இந்த சரீரத்தை கேட்க வேண்டும் என்ற அடங்காத ஆவல் எனக்கு பெருகி வருகிறது. தயவு செய்து அந்த அமுதத்தை இன்னும் எனக்கு வழங்க வேண்டும் என்றான். நாமதாரகனின் பக்தியைக் கண்டு சித்தன் மிகவும் மகிழ்ந்தான். அவன் நாமதாரகனிடம், மாணவனே, குருவின் சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்ற எனது ஆவலுக்கு நீ தூண்டுகோலாக இருக்கிறாய். பில்லவாடியில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி உனக்கு நான் கூறினேன். இதிலிருந்து தொடர்ந்து சொல்கிறேன். பில்லவாடியில் குரு தன்னை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டி வந்ததால் தெற்கு திசையை நோக்கி யாத்திரை தொடர்ந்தார். அவர் சென்ற பாதையிலேயே பல புனித யாத்திரை ஸ்தலங்களை கிருஷ்ணா நதிக்கரையில் தரிசித்து பஞ்சகங்கா சங்கமம் என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தார். இந்த புண்ணிய நகரத்தில் அவர் 12 ஆண்டுகள் தங்கியிருந்தார். இந்த இடத்திற்கு இப்பொழுது நரசோமாவாடி என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த இடம் பிராயகைக்கு சமமானதாகும். அங்கு குருவரபுரம் என்ற கிராமம் இருந்தது. குரு அந்த கிராமத்தில் தங்கியிருந்தார். இந்த இடத்தில் சிவா, பத்ரா, போகாவதி, கும்பி, சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கின்றன. அதனால் இந்த இடத்துக்கு பஞ்சகங்கா என்ற பெயர். இந்த 5 நதிகளும் கிருஷ்ணா நதியுடன் இந்த இடத்தில் கலக்கின்றன. இந்த இடத்திற்கு அருகில் அமரபுரா என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் புனிதமான ஔதம்பர் மரம் ஒன்று இருக்கிறது. இங்கு 64 யோகினிகள் நீரில் வசிக்கிறார்கள். அங்கு அமரேஸ்வரர் கோயில் இருக்கிறது. அதில் யோகினிகள் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்கிறார்கள். இந்த இடத்தில் பல புண்ணிய நதிகள் பாய்கின்றன. முக்கியமானவை சுக்ல தீர்த்தம், பாப விநாசினி, வரத தீர்த்தம், காம தீர்த்தம் ஆகியவை. இந்த நதிகள் ஔதம்ப மரத்திற்கு எதிரில் அருகருகே பாய்கின்றன. ஸ்ரீ குரு இந்த இடத்தில் 12 ஆண்டுகள் தங்கியிருந்தார். அவர் அமரபுரம் கிராமத்திற்கு பிக்ஷைக்கு செல்வார். அந்த கிராமத்தில் மிக கற்றறிந்த பிராமணன் ஒருவன் குருவின் பரம சிஷ்யராக இருந்தார். அவர் ஏழையாகவும் உஞ்சவருத்தி எடுத்து வாழ்பவராகவும் இருந்தார். அவரது வீட்டு கொல்லைப்புறத்தில் அவரை கொடி படர்ந்து இருந்தது. தேவையான அளவு கிடைக்காத போது பிராமணனும் அவனது குடும்பத்தாரும் அவரைக்காயை சமைத்து கூழ் போல் ஆக்கி உண்பர். தான் மிகவும் ஏழையாக இருந்த போதிலும் தன் வீட்டிற்கு பிக்ஷை கேட்டு வருபவர்களுக்கு ஏதேனும் கொடுத்து அனுப்பாமல் இருந்ததில்லை. தன்னிடம் இருந்ததை பிறருடன் அவன் பகிர்ந்து உண்பான். ஒரு நாள் குரு அவனது வீட்டிற்கு பிக்ஷைக்கு வந்தார். அவன் குருவை உள்ளே அழைத்துச் சென்று அவரது திருவடிகளை அலம்பி அவரை வணங்கினான். அவனிடம் குருவிற்கு தர எதுவும் இல்லாததால் அவரைக்காய் மசியலையே அவருக்கு உணவாக தந்தான். குருபிரான் அதை உண்டு அவனை ஆசிர்வதித்து, உனது வறுமை உன்னை விட்டு நிரந்தரமாக நீங்கும் என்று கூறி சென்றார். வெளியே செல்லும் போது குரு அவரை கொடியை வேருடன் பிடுங்கி எறிந்து விட்டார். குடும்பத்தினர் இதை பார்த்து வருந்தினர். பிராமணனின் மனைவி அவனிடம், நம்முடைய துரதிர்ஷ்டமான வாழ்க்கையை பாருங்கள். நம்முடைய வாழ்வின் ஒரே ஆதாரம் இந்த அவரைக்கொடிதான். ஆனால் இந்த துறவி அதை பிடுங்கி எறிந்து விட்டார். நாம் அவருக்கு ஒரு கெடுதலும் செய்யவில்லை. அப்படி இருந்தும் அவர் நமக்கு இந்த துன்பத்தை செய்திருக்கிறார் என்றாள். பிராமணன் அவனது மனைவியை சமாதானப்படுத்தி, எல்லா நிகழ்ச்சிகளும் சிவபெருமான் நிர்ணயித்தபடிதான் நடக்கும். நம்முடைய துரதிர்ஷ்டத்திற்கு ஏன் குருவை நிந்திக்க வேண்டும்? வேதங்கள், பரமாத்மா எல்லா ஜீவராசிகளுக்கும் பாரபட்சமின்றி ஆகாரம் அளிக்கிறார் என்று கூறுகின்றன. ஆனால் நமது பாபத்தின் காரணமாக இந்த பகவானின் பிரசாதம் நமக்கு கிடைக்கவில்லை. நம்முடைய முன் ஜென்மத்து பாபங்களை எண்ணி பார்க்காமல் நாம் யதீஸ்வரரை குற்றம் கூறக்கூடாது. அறியாமையினால் நீ இந்த துறவி நமது பிழைப்பை கெடுத்து விட்டதாக நினைக்கிறாய்.
அவர் நமது இரட்சகர், அதனாலேயே அவர் நமது வீடு தேடி வந்தார். நமது வறுமையை அவரே நீக்க வல்லவர், அவர் நம்மை கரையேற்றுவார் என்ற நம்பிக்கை கொள்வாயாக என்றார். அவ்வாறு தன் மனைவியை தேற்றிய பின் பிராமணன் அந்த கொடி தன் வழியில் கிடப்பதை பார்த்து அதை நதியில் எறிந்தார். அந்த வேர் பூமிக்கு வெளியே நீட்டிக்கொண்டிருப்பதை பார்த்து அது யார் காலிலாவது தடுக்க விடக்கூடும் என்று எண்ணி ஒரு கோடாரியால் அதை வெட்டி எரிய எண்ணினார். கோடாரி அந்த வேரில் பட்டதும் ஒரு உலோகத்தின் ஒலியை கேட்டார். அவர் அதை தோண்டி பார்க்கும்போது அவர் ஒரு பாத்திரம் நிறைய தங்க காசுகள் இருக்க கண்டான். அவன் இதை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். அவன் உள்ளே போய் தனது குடும்பத்தாரிடம் அதை காட்டி, குரு நமக்கு அருள் புரிந்திருக்கிறார், அதனாலேயே அவர் அந்த கொடியை பிடுங்கி எறிந்தார். அவர் நமது வீட்டிற்கு வந்த காரணமே இதுதான். அவன் பின் தன் குடும்பத்துடன் போய் குருவின் பாதங்களில் விழுந்து நடந்த நிகழ்ச்சிகளை கூறினான். குரு அவர்கள் அவனிடம் தனக்கு கிடைத்த செல்வத்தை சரியான முறையில் செலவழிக்கும்படியும் யாரிடமும் இதை பற்றி கூற வேண்டாமென்றும் கூறினார். குருவின் அருள் பெற்று குடும்பத்தினருடன் தன் வீட்டிற்கு சென்று மகிழ்ச்சியாகவும் சுகமாகவும் வாழ்ந்தனர். இதுவே குருவின் மகிமை. ஓ நாமதாரகா, குருவின் அருள் பெற்றவர்களுக்கு வறுமையோ பாபமோ கிடையாது. அவர் மூலமாகவே இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் சுகம், செல்வம் ஆகியவற்றை பெற முடியும். ஆகவே குருவை திடமாக நம்பி அவரை வணங்க வேண்டும். இத்துடன் இன்றைய அத்தியாயம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.